சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவோடைய ரூமுக்கு ஈஸ்வரியோடைய அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா உள்ள வருது. சேது ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, என்ன ஐஸ்வர்யா இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்ல மாமா உங்களுக்கு ஸ்பெஷலா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், இதுல என்ன ஸ்பெஷல், நான் என்ன லட்ச ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏன் மாமா 400 ஓட்டுனாலும் ஓட்டு தானே மாமா, ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் ஜெயிச்சவங்க தானே மாமா, ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தவங்க தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், பரவாயில்ல ஐஸ்வர்யா, சரி நீ கிளம்பு, ராத்திரி நேரம் வேற, யாராவது பார்த்தா தப்பா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், யாரு பார்த்தா என்ன தப்பா எடுப்பாங்க, அதுவும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எப்படி தப்பா எடுப்பாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு, எப்படி நீங்க அவளை எலெக்ஷன்ல தோக்கடிச்சிங்களோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் அவளை நீங்க தோக்கடிக்கணும் தானே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், சேது புரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மாமா என் முகத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன்ல அவளை தோக்கடிச்சிட்டீங்க, 400 ஓட்டு வித்தியாசம்னாலும் அவளை விட நீங்க தானே அதிக ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா அவளை நீங்க தூக்கி எறிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், அப்பதான் சேது, புரியலையே நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அதாவது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு மாதிரியா உருமலா பேசவும், அப்பதான் ஐஸ்வர்யா, என்ன மாமா ஏன் கோப்பறீங்க, நான் என்ன தப்பா அப்படி சொல்லிட்டேன், அவளை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி இருங்க, அவ தலைய முழுகிட்டு சூட தேத்தி சத்தியம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு போனவ தானே, அவளை அப்படியே அத்த விட்டுருங்க மாமா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க மாமா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ண நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், உங்களை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை எத்தனை தடவை சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா, அதுவும் உங்களுக்கு கல்யாணம் ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை சைட் அடிக்கிறத என்னால நிறுத்த முடியல மாமா, நீங்க அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, இப்ப கூட பாருங்க நீங்க எஜுகேஷன் லெவல்ல கம்மியா இருந்தாலும் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டீங்கல்ல, எம்எல்ஏ என் ஹஸ்பண்ட் ஒரு எம்எல்ஏன்னு சொல்றதுல எனக்கும் ஒரு கெத்து தானே, அதனால நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா, இந்த முடிவை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பக்கத்துல நெருங்கி வந்த ஐஸ்வர்யா சேதுவோடைய கையை பிடிக்க, சேதுக்கு கோவம் வந்து பலான்னு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. ஐஸ்வர்யா அடி வாங்கினதும் அதிர்ச்சியோட சேதுவை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன என்ன நினைச்சு என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவ வயிற்றுல என் பிள்ளை இருக்கு, அதுவாது உனக்கு தெரியுமா, உன் வயசு என்ன, உனக்கு உங்க அப்பா எம்பிட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அவர் எம்பிட்டு கனவோட இருப்பாரு, உனக்கு ஒரு நல்ல படிச்ச பையனா நல்ல வேலையில இருக்கிற பையனா பார்த்து உங்க அப்பா உன் கல்யாணத்தை தாம் தூம்னு பிரம்மாண்டமா பண்றதுக்கு அவர் இங்க அந்த மண்ணில் காத்து கிடக்காரு, அதை விட்டுட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைக்கு அப்பனாக போறவனை வந்து என்னமோ கல்யாணம் பண்ணின்னு சொல்லி ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா, இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த எண்ணத்தெல்லாம் இத்தோட மனசுல இருந்து அடியோட அழிச்சிட, இல்ல நான் மறுபடியும் இதே எண்ணத்தோட தான் நான் இங்க இருப்பேன், என்கிட்ட நீ பேசுவேன் அப்படின்னு நினைச்சேனா உன்னைய நாளைக்கு அந்தமானுக்கு ஃப்ளைட் ஏற்ற வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல வரையில, போதும் ஐஸ்வர்யா, அவளுக்கும் எனக்கும் 1000 இருக்கலாம், அவளுக்கு எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, அவளை நான் விரும்பிதான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் மனசுல அவ ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, அவளை மனசார தூக்கி எரிஞ்சலாம் என்னால இருக்க முடியாது, அவ கூட இப்போதைக்கு எனக்கு வாழ விருப்பம் இல்லைந்தான், ஆனா எனக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கும் விருப்பமே கிடையாது, என் வாழ்க்கையில அவ ஒருத்தி மட்டும்தான், கோவனாலும் சரி விருப்பனாலும் சரி அவ ஒருத்தி மட்டும்தான், நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவோ ஐஸ்வர்யா அழுதுகிட்டே வெளியே வருது. இதை ஈஸ்வரி பார்த்துட்டு வேகமா ஐஸ்வர்யா கிட்ட போகுது. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், போங்க ஆண்டி இனி சேது மாமா அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், என்னது அடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஆமா என்னைய பல்லான்னு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைஞ்சிட்டாரு, நான் அவர்கிட்ட அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், நீங்க அவளை இந்த தமிழ்ச்செல்வியை அத்தை விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு சொன்னேன், அதுக்கு என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், இதுக்கா உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமா ஆண்டி நம்ம நினைக்கிறதுலாம் சும்மா, அந்த தமிழ்ச்செல்விய சேது மாமா ஏதோ அடியோட வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா இன்னமும் ஆள் மனசுல அவ மட்டும்தான் இருக்கா, சேது மாமா மனசுல அவ மட்டும்தான் இருக்கா, அவளை மொத்தமா ஆணி வேரோட அவர் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவோ, அப்பதான் ஈஸ்வரி, சரிதான் ஐஸ்வர்யா நீ சொல்றதும் உண்மைதான்,
சும்மாவா இருக்கும், பிள்ளை பாசம்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டான்னு இருக்கும். சேதுவோடைய பிள்ளை அவ வயித்துல வளர்ந்துகிட்டுல இருக்கு. இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ அவளுக்கு பிரசவம் நடக்க போகுது. அவளுடைய பிள்ளை வந்துடும். அப்புறம் தகப்பன்ற முறையில இவன் போய் பார்ப்பான். அம்மா அப்பான்னு சொல்லி பிள்ளை பாசத்தை வச்சு 2 பேரும் ஒண்ணு சேரக்கூட நினைப்பாகத்தான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம விட்டுறவே கூடாது. அந்த சேது மனசுல இருந்து தமிழை மொத்தமா தூக்கி எறியணும். அந்த அளவுக்கு நம்ம காய் நகர்த்தியாகணும். அப்படி இல்லையா, என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஆண்டி இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, இது கொஞ்சம் பழைய காலத்து ஐடியா தான். எல்லாரும் கிரிமினலா யோசிக்கிறேன்னு சொல்லி கோட்டை விட்ட சில ஐடியா தான். அது என்னன்னா, சேது உன்னைய கெடுத்துடணும். சேதுவோடைய குழந்தை உன் வயித்துல வளரணும். சேது உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனால நீ கெட்டு போகணும். இப்படி ஒருவேளை நடந்துச்சின்னு வை, சேதுவுக்கு வேற வழியே இல்ல. சேது உன்னைய கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆண்டி இது எப்படி நடக்கும்? அவர்கிட்ட நான் ஆசையா பேச போனதுக்கே சப்புன்னு அடிச்சிட்டாரு. இதுல வேற அவராவது என்னை கெடுக்கிறதாவது. என்ன ஆண்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஸ்வர்யா, அந்த சேது நிதானத்துல இருக்கையில அவன் நெருப்பு. அவன் பக்கத்துல எந்த பொண்ணும் அண்ட முடியாதுதான். ஆனா அந்த சேது நிதானத்துல இல்லாம போதையில தடுமாறும் போது அவன் உன் வழிக்கு வருவான். அவன் போதையில இருக்கையில நீ அவனை உன் வழிக்கு கொண்டு வந்துதான் ஆகணும். அப்படி நீ கொண்டு வந்தாதான் நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஐஸ்வர்யாவுக்கும் பார்த்தா இது சரின்னு தோணுது. சேது எம்எல்ஏவானதை கொண்டாடுறதுக்காக கருப்பு, நடேசன், சேது 3 பேரும் நல்லா ஃபுல் போதையில குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, நேராச்சு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கருப்பு கிளம்ப, நடேசனும் கிளம்பி போயிடாரு. சேது மட்டும் உட்காந்து நல்லா ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஐஸ்வர்யா கையில ஒரு மஞ்ச கைத்தோட எடுத்துட்டு வருது. கையில மஞ்ச கயிறு வச்சிருக்கு. அது ஒரு தாலி கயிறு. இதை எப்படியாவது சேது மாமா நம்ம கழுத்துல கட்டணும். அப்படி இல்லையா நம்மளே கழுத்துல கட்டிக்கிட்டு சேது மாமா தான் இதை கழுத்துல கட்டினாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சேது கிட்ட பேசுறதுக்காக வருது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூப்பிடவும், ஐஸ்வர்யா உன்னை நான் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இல்லை மாமா நான் சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சேது பக்கத்துல வந்து உட்காரவும், பட்டுன்னு பார்த்தா சேது எந்திரிச்சாரு. ஏன் மாமா, ஏன் இப்படி என்னை பார்த்தாலே விலகி விலகி போறீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், ஓ என்ன தப்பா இருக்கு ஐஸ்வர்யா, நீங்க வந்து கிளம்பு முதல் அப்படின்னு சொல்லிட்டு போதையிலேயே சேது சொல்லவும், ஏன் மாமா நான் உங்களை கிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டேன். சரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பப்படலை, அதனால இப்ப என்ன? வேணானா வேணாம் விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா? நான் சும்மா உங்ககிட்ட பேச வந்தா கூட அதையே மனசுல வச்சு என்னை இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், சரி ஐஸ்வர்யா உன்னை வெறுத்தெல்லாம் ஒதுக்கல, நீ கிளம்பு முதல் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல வரையில தடுக்கி பார்த்தா கீழே விழுக போறாரு. ஐஸ்வர்யா பார்த்தா தாங்கி பிடிக்குது.